வணக்கம் மோவின். வணக்கம் ஜெகன். வணக்கம் முஸ்பாத்தி சொந்தங்கள். நேற்று நீ வேறையில என்று சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தேன். ஏன் வேறையில ஒரு கமெண்டிங் காணையில் நான் டிலீட் பண்ணிட்டேன். பிறகு நோண்டி தானே சரி சரி பொறாமலே டிலீட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது அல்லது ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிற விடயம் வந்து ஒன்று தையிட்டி வாகனங்கள் இறக்குமதி தொடர்பாக நடந்த மிகப்பெரிய ஊழல் உண்டு. மற்றது வந்து சிம்பிள் பிரச்சனை சிம்பிளாக இருக்கிறார்கள் என்று சொன்ன இந்த ஆட்சியாளர்கள் பற்றி வந்திருக்கிற விமர்சனம் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம் வாங்கோ. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த தையிட்டி பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த தையிட்டியில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த தையிட்டி விகாரை கட்டப்பட்ட தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கும். இப்போ புதுசாக ஒரு கட்டணம் மட்டும் கட்டியிருக்காங்க. புதுசாக கட்டியிருக்காங்க. அது வந்து முதல்ல இருந்த திட்டம் தானே அந்த கைத்தட்டி. அந்த முதல் தையிட்டி முதல் புகைப்படம் வந்து எடுத்துதடா. அது ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் பிரதான ஊடகங்களில் வெளியான புகைப்படம் தான். இப்படி ஒரு கட்டம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த அத்திவாரம் போட்டு அந்த ஓரளவு கட்டம் இருக்கிற நிலைமையிலேயே எடுத்து போட்டது. அப்பேக்க இது தொடர்பாக பேசப்பட்ட பொழுது அரச தரப்புகளில் இருந்தும் அரசாங்க அதிகாரிகள் தரப்புல இருந்தும் வந்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை தெரியாது, அப்படி ஒன்றும் இல்லை தெரியாது, அப்படி வந்தது. ஆனா இப்ப அது பூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு பிரதி போலீஸ் மாதிபர் வந்து அது திறந்து வச்சு அந்த பிரச்சனை இருக்கட்டும். வளமே எனக்கு ஒரு கேள்வி எங்களை பார்த்து சில பேர் கேட்குற கேள்வி இல்லைண்டா. அப்ப யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல வந்து என்ன பாக்குறாய் வடக்கு கிழக்குல வந்து விகாரை தேவையில்லைன்னு நீ சொல்றீங்களே. அப்ப இங்க வேலை செய்யறவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க என்ன தெற்குக்கு போய் கும்பிட்டு வர்றது சாமியே அப்படி இங்க வந்து உதாரணமா வடக்கு கிழக்குல வந்து இதை கதைச்சா இனவாதம்னு சொல்லுவாங்க. வடக்கு கிழக்குல வந்து பள்ளிவாசல் இல்லையோண்டோ அல்லது சேர்ச் இல்லையோண்டோ, சேர்ச் காணாதோண்டோ அல்லது கோயில் காணாதோண்டோ சொன்னால் நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறேன். ஆனால் சிங்கள சமூகத்தை தான் இல்லை பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே அதிகமாக இல்லை. இருக்கிற விகாரைகளே இங்கே போதுமானதாக தான் இருக்கு. அதுதான் தமிழ் மக்கள் வந்து விகாரிகள் கட்ட வேணாம்னு சொல்லல, தேவைக்கு அதிகமாக மக்களை தமிழ் மக்களுடைய அந்த கலாச்சாரங்கள் விடயங்களை வந்து கேள்விக்கு உட்படுத்துற விதத்தில் கட்டாதீங்கோ. இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த மகாவலி திட்டத்தோடு தான் இந்த கூட திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள். தண்ணி வந்ததா? ஆனா மகாவலி தண்ணி வரல. மகாவலி ஒரு சொட்டு தண்ணி கூட வடகிழக்கில் தண்ணியை தந்து போட்டு நீங்க குடியேற்ற மாதிரி குடியேற்றத்தை பற்றி தவறாக கையக்கூடாது. ஆனால் திட்டமிட்டு குடியேற்றப்படுற குடியேற்றங்கள் மக்கள் வந்து எங்கேயும் வாழலாம். ஏனென்றா இது பரந்துபட்ட பூமி, யாரும் அங்கேயும் வாழலாம். ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீர்கெடுப்பதற்காக இன்னொரு குடியேற்றத்தை கொண்டாடுதான் ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்பு ஒருத்தன் வந்து கேட்பான், அப்ப என்ன அந்நிய இனங்கள் வந்தா உங்களை பண்பாடு கேள்விக்கு உட்படுமா கடைசியா இனவாதத்தை தூண்டுற போயிட்டு பிரச்சனையை முன்னே காணொலியில நாங்க இதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த இனவாதம் பற்றி கதை கேட்கதான் இப்ப இந்த அரசாங்கம் வரைக்கும் சொன்னது, நாங்க இனவாதத்தை பற்றி பேச மாட்டோம். இனவாதம் தமிழ் மக்கள்கிட்ட இல்லையன்றதுக்கு ஒரு சான்று வந்து இனவாதமா மதமாதமா கந்தரோடை விகாரைகள் இருக்குதானே. யுத்த காலத்துல கூட அது வந்து பாதுகாத்தவர்களை தவிர உடைக்கல. யுத்த காலத்துல பெரும்பாலான மதஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகவிகாரை அதுல ஒரு கையும் வைக்கல. அது ஒரு தேவையான அடுத்தவன் வந்து கட்டுறதும் அடுத்தவனை வந்து குழப்பறதுக்காக செய்யும். உண்மையிலேயே புலனர்வு அனுராபுரத்துல கூட பல இந்து மத தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இன்னுமே அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அதே நேரத்தில் அவர்களும் பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வந்து இந்த இனவாதம் சம்பந்தமாக பேசுகிற பொழுது இந்த ஆட்சியாளர் வரைக்கும் இனவாதத்தை நாங்கள் தூண்ட மாட்டோம், இனவாத கருத்துக்களை முன்வைக்க மாட்டோம்னு சொல்லினோம். இவை பற்றி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா, முதல் இருந்த ஆட்கள் நாங்கள் இனவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இனவாதம் காய்ச்சவர்கள் இப்ப இனவாதிகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இனவாதம் கதைக்கிறேன் அவா சொன்னது. அடுத்தது ஸ்ரீதரன் இதை பற்றி சொல்லியிருக்கார். அப்படி நிறைய விஷயங்கள் யுத்த காலத்துல வந்து என்ன அந்த காலத்து அரசாங்கம் வந்து யுத்தத்தை கொஞ்சமாச்சும் ஒதுக்குவோம் நிப்பாட்டுவோம்னு யோசிக்க கூட இவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள் தானே. ஏன் சமாதானத்தை பற்றி வர்றீங்க? உண்மையிலேயே இந்த ஜெயிப்பு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு எதிரான செயற்பாடுகள், தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடந்தது என்கிற கருத்து நிலைப்பாடு கூட இப்ப கூட இருக்குது.
பெரும்பாலும் இந்த தெரியும் இந்த கருப்பு ஜூலையில் நடந்த பல விடயங்கள் தொடர்பாக இந்த இன்னும் கூட வழக்கல் நிலுவையில் இருக்கிற காரணங்களில் விஷயங்கள் நிறைய இருக்குது. அது தொடர்பான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொன்று வந்து இந்த சிம்பிளிசிட்டி சிம்பிளானாக்கள்னு சொல்லிட்டு தையிட்டிக்கு பல கிட்டத்தட்ட 15-20-25 கார் வாகனங்கள்கிட்ட வந்திருக்குது. இந்த இதுக்காண்டி உதாரணமா வந்து அரச நிகழ்வுகளுக்கு வந்து நாங்கள் சிம்பிளா தான் பெறுவோம், நல்லக்கத்தை குழப்புற விஷயங்களுக்கு அதிக வாகனங்கள் வருதுன்றது. அது வெறுமனே மக்கள் வந்து பஸ்கள் நான் சொல்லல, அரச வாகனங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய வாகனங்கள் வந்திருக்கு. உண்மையிலேயே இதை காய்ச்சாலும் இனவாதின்னு சொல்லுவார்கள். நாங்கள் நடக்கிற விஷயங்களை எப்படியுமே பேசலாம். இப்ப நாங்கள் வந்து வெறுமனை இப்ப இது ஒரு நாகவிகாரிய விமர்சிச்சா அது ஒரு பிள்ளையான விஷயம். இதே நைனாதீவில் இருக்கிற நாக தீபம் சம்பந்தமாக விமர்சித்தாலும் அது ஒரு பிள்ளையான விஷயம் இது. ஆனால் நாங்கள் விமர்சிக்க வந்து தேவைக்கு அதிகமாக கட்டப்படுகின்ற மதஸ்தலங்கள் அதிகமாக கட்டுங்க, பிரச்சனை ஐயோ கட்டிட்டு போங்க, அடுத்த வண்டியை குழப்புற அடுத்த இன்னொரு விஷயம் பேர் இந்த தையிட்டி விகாரையை உடைக்காம ஏரிய பரப்பு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கப்படும் சொன்னவர். தையிட்டு விகாரம் வந்து உடைக்க மாட்டோம், கட்டியாச்சு நீ செய்யறாதுன்ற ஒரு விடைய பிறப்புல அந்த விடயத்திலேருந்து இன்னொரு விடயம் பேர் அதுக்கு மிச்ச இடங்களை மக்கள்கிட்ட கொடுப்போம்னு சொன்னார்கள். ஆனால் எல்லா இடமுமே இப்ப கட்டடமா வந்துட்டு போறாங்க. மிச்ச இடம் ஒரு சின்ன துண்டு இடம் இருக்கும், அதுக்கு நாங்க புளியங்கொட்டையா சுண்டி விளையாடுறோம். சரி, இப்படியாக இந்த சிம்பிளிசிட்டி பிரச்சனை வந்து இப்படி போய்க்கொண்டு விஹாரையும் கட்டலாம். ஆனால் உரிய அனுமதியை எடுத்து அந்த பிரதேசத்துல பௌத்தர்கள் இருக்கிறார்களா, பௌத்த மக்கள் இருக்கணுமா, அதிகமா இருக்கணுமா, கட்டுங்க. தேவை இல்லாடி பிரயணத்துக்கு விகாரிகள் அது ஒரு வரலாற்று இடமாக இருந்தால் கூட ஏற்கனவே ஒரு விகாரி ஒன்று இருந்தது, அது இன்னொரு பிரதேசத்துல இருந்தது. அந்த பிரதேசத்தை விட்டு திருப்பி இன்னொரு பிரதேசத்துல விகாரம் கட்டப்பட்டிருக்கு. அதான் எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு மத்தியில இந்த தையிட்டு விகாரம் நீங்களும் கேட்கறே இல்ல, நீங்க விகாரையை கட்ட சொல்றீங்களோ, கட்ட சொல்லல. ஏற்கனவே இருந்த விகாரைகளை பேணி பாதுகாக்கிறது வந்து ஓரளவுக்கு ஓகேயான விஷயம். ஆனால் புதிதாக தேவையற்ற விடயங்கள் கட்டுறதா நீங்க பிரச்சனையா இருக்கு. சரி, இது மக்கள் போராட்டம் நேற்று நடந்தது. அதில் போலீசாரும் அது அளவுக்கு அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டனர். சிவில் உடையில கூட போலீசார் வந்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இறக்குமை செய்யப்பட்ட அடுத்த இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. நிறைய உளவு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டின முன்னேற்றம் காரணமாக உளவு இயந்திரங்கள், உளவு வாகனம், டிராக்டர் தான் உளவு இயந்திரம் டிராக்டர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களுக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டது. அந்த நேரங்கள்ல உளவு இயந்திரங்கள் என்ற பேர்ல சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கத்து முதல் இருந்த அரசாங்கம் இந்த விடயங்களை செஞ்சிருக்கு. அதோட விசாரணைகளையும் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதை இன்னொரு பேப்பர்லையும் படித்தேன். உண்மையிலேயே இந்த இலங்கையில தான் முதலாவதாக இந்த உளவு இயந்திரங்கள் என்ற பேர்ல சொகுசு வாகனங்களை இறக்கியிருக்கிறார்கள் என்று பெருமைப்படணும்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையிலேயே இப்படியான நிறைய விடயங்கள் வந்து இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு தடையா இருக்கிறன்றது உண்மைதான். என்ன சொல்றேன், மீண்டுமே இந்த ஊழலுக்குள்ளேயே கொண்டு வந்து ஊழல் சம்பந்தமான விடயங்களை நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரு விதத்துல நல்ல ஒரு விதத்துல. அடுத்த இன்னொரு விஷயம் பார்க்கணும், இது பேசு பொருளை தான் இருக்கியோலியே இதற்கான உரிய நடவடிக்கை இருக்கு. அண்மையில ஜோன்சன் பெர்னாண்டோ கூட கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சொகுசு வாகனம் சம்பந்தமாக. சம்பந்தமான வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு சில கைதுகள் நடக்குது, பெரும்பாலும் இது சம்பந்தமான இறுக்கம் கடைப்பிடிக்கப்பட்டதாண்டா இல்லை என்றுதான் சொல்லணும். இவ்வாறான தொடர்ந்து விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. சில அரசியல் பிறப்புகள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்டா முஸ்பாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நகைச்சுவையாக நீங்க கமெண்ட் பண்ணிருக்கிறேன். நீங்க வந்து முஸ்பாத்தி விடுறீங்க இல்ல அரசியல் காய்க்கிறீங்க ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தவர். அதுக்காண்டியே மினக்கட்டு நாங்கள் நகைச்சுவை புத்தகங்கள் பண்ணிக்கொண்டு வந்து படிச்சு நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறேன் நகைச்சுவை சார்ந்து. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.